நியோமேக்ஸ் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று நமது வழக்கானது சென்னை ஹைகோர்ட்டில் நடைபெற்றது. முதல் கட்டமாக 10:30 மணி அளவில் நமது நீதியரசர் பரதன் சக்கரவர்த்தி ஐயா 7 விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டார். அதில் பணம் கட்டாமல் கிட்டத்தட்ட ஒரு பகுதிக்கு பகுதி மக்கள் எம்எஸ்சியிடம் அவர்களுக்கு கட்ட வேண்டிய தொகை கட்டாமல் இருந்தார்கள். அதை ஒரு 50% மக்கள் கட்டியிருக்கிறார் என்ற தகவலையும் கூறியிருக்கிறார்கள். மீதமுள்ள 50% மக்கள் கட்டுவதற்கு அந்த டிரான்சாக்ஷன் செய்வதற்கான வழிமுறைகள் சரிவர தெரியவில்லை. அதனால் டிடியாக பெறுவதற்கு வழி உண்டா என்று ஒரு கேள்வி எழுப்பினார்கள். அதற்கான தகவலையும் நாம் சொல்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதற்கப்புறம் ஏல நடவடிக்கையில் எந்த அளவுக்கு துரிதமாக ஆகிக்கொண்டிருக்கின்றது என்றை கம்பெனி வழக்கறிஞரிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். வருகிற 22, 23, 24 பெரிய அளவில் உள்ள சொத்துக்கள், அதுதான் இப்போ நம்ம மேஜராக எதிர்பார்த்துட்டு இருக்க சொத்துக்கள். அந்த சொத்துக்கள் ஏலம் விடுவதற்கான முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக 22, 23, 24 எம்எஸ்டியிடம் அவர்கள் கொடுத்து விடுவார்கள். மதுரையில் உள்ள ஹைகோர்ட்டு பேக் சைடு உள்ள இடத்தை எடுப்பதற்காக பல பேர் முயற்சிக்கின்றார்கள். அதில் ஒரு சிறப்பாக என்னவென்றால், கம்மி தொகைக்கு கோட் பண்ணியிருந்த இடத்தை இன்று முதலீட்டாளர்களுடைய முயற்சியினால் பல தரப்பு விஷயங்களை கேட்டு தெரிந்து நீதியரசரினை எடுத்து சொன்ன காரணத்தினால் அது மினிமம் ஒரு 350 கோடிக்கு மேல் வருவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கிறது கொண்டிருக்கிறது. அதுவே நடைமுறையில் வந்தால் நமக்கு அது ஏல நடவடிக்கையில் மேலும் சிறு தொகை கூடி நல்ல ஒரு ஏலத்திற்கு தொகைக்கு வருவது வாய்ப்புண்டு என்பதை முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 1700 ஏக்கர் கிட்ட அட்டாச்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கிறது. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன் டிலே ஆகுதுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த மாதிரி கேள்வி இருக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, யூஓடபிள்யூ மேலே குறைகளும் நீதியரசர் மேலே குறைகளும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்கள் அந்த இடத்தினுடைய முழு விவரங்களும் சேகரித்து அதை ஏல நடவடிக்கை எடுத்து வருவதற்கான கால நேரங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறதுனால் தாமதப்படுகின்றது. அது நாம் அட்டாச்மெண்ட்டுக்கான முழு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு காரணத்தினால் அந்த தகவல் நமக்கும் தெரிகிறது. ஆகையால் அனைத்து சொத்துக்களும் ஏல நடவடிக்கை வந்துவிடும் என்றது முதலீட்டாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் நியோ முதலீட்டாளர் நல சங்க சார்பாக வாதத்தில் ஒரு முக்கிய கருத்தாக கொண்டு 7000 கோடியிலிருந்து இப்போ கடைசியாக வாங்கியிருக்க பெட்டிஷன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8000 கோடி வருன்றது ஒரு யூகிக்கிறாங்க. ஆனால் அந்த 7000 கோடி பெட்டிஷனில் அன்கன்ஃபார்ம்டு பாண்டு 17,000 பாண்டுகள் இருக்குது. அது இல்லாமல் நிறைய முதலீடுகளை பத்திரத்தில் ஜேவி அக்ரிமெண்ட்டாக கொடுத்திருக்கிறார்கள். அதில் நிறைய குளறுபடிகள் முதலீட்டாளர்களிடம் இருக்கிறது. ஆகையால் பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 60 வயதான மேல் உள்ளவர்கள், அரசு துறையில் வேலை பணிபுரிந்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் உழைத்து சம்பாதித்து செட்டில்மெண்ட்டாக வாங்கிய தொகையை முழுவதுமாக நியோமேக்ஸிடம் கொடுத்து விட்டார்கள். ஆகையால் அவர்கள் இன்றளவு சாப்பாட்டிற்கே வழியில்லாமல் தவித்து கொண்டிருக்க சூழ்நிலையில் என்னுடைய பணம் வருகிறது என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் என்னுடைய பாண்டை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்ற ஒரு வருத்தமாக இருக்கிறது.
அதில் நிறைய பேர் பாதித்து கொண்டும் இருக்கிறார்கள். இந்த மன உளைச்சலில் பாதிப்பு அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் முதல் கட்டமாக இந்த அன்கன்ஃபார்ம்டு பாண்டை சரி செய்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று நீதியரசரிடம் கேள்வி எழுப்பினோம். அதற்கு அவர் ஒரு இம்மிடியட்டாக ஒரு ரிசல்ட்டு, இந்த மாதிரி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இதை இப்படி செய்யுங்க அப்படின்ற விஷயத்தை கூறி அதை ஆர்டராகவே அவர் செய்துள்ளார். அது முதலீட்டாளர்களுக்கு மிக சாதகமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ரிவ்யூ, இந்த ஆர்கியூமெண்ட்டே ரிவ்யூன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் நம்ம ரிவ்யூவாக இருந்தாலும் யாராவது 2 பேர் போனால் தான் சரியாக இருக்கும். இல்லைன்னா விக்டிம் சைடில் ஆள் இல்லைன்னா ஆர்கியூமெண்ட்டில் ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டு போயிடும். அப்புறம் பின்னால் அது தெரிஞ்சு நம்ம வருத்தப்படுறதில் பிரயோஜனம் இல்லைன்றதுனால அவசியம் கலந்து கொள்ளணுண்டு ஒரு மானாமதுரை சங்கம் கணேஷ் அவர்களிடமும் கூறி நானும் அவரும் தான் சென்றோம். அதில் சென்றதினால் அவருக்கு ஒரு நல்ல பலன் என்னவென்றால், ஒரு 70 கம்பெனி அட்டாச்மெண்ட்டுக்கு பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம ஒரு 310 கம்பெனி கொடுத்துருக்குறோம். டைரக்டர் கிட்டத்தட்ட 115 120 டைரக்டர் மேலே வராங்க. இன்னும் நிறைய டைரக்டர் இருக்காங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆகையால் அவர்கள் 45 கம்பெனி மட்டும்தான் அட்டாச்மெண்ட்டில் போட்டிருக்காங்க. அதில் ஒரு 5 கம்பெனிக்கு தான் சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போதே அக்யூஸ்டு ஒரு 15 20 25 அப்படின்னு கம்மி அளவுக்கு தான் வராங்க. பாக்கியெல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தலை. இந்த 70 கம்பெனியுடைய ப்ராப்பர் டீட்டெயில் எடுத்துகிட்டு அதனுடைய அக்யூஸ்டெலாம் எடுக்கும் பொழுது டைரக்டருடைய அக்யூஸ்டு ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் இது நம்ம ப்ரெஷர் கொடுத்து பார்க்குறோம் அப்படின்னா, டோட்டலாக நியோமேக்ஸினுடைய நிறுவனத்தின் சேர்மன் டைரக்டருக்கு கீழே ஒரு ஏஹெச் லெவலில் உள்ள லீடர்ஸுங்களை உள்ளே எடுத்துக்கிட்டு வரணும். வழக்கில் எடுத்துகிட்டு வந்தால் தான் நமக்கு தீர்வு நல்ல ஒரு தீர்வாக கிடைக்கும் என்பது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாரையும் நம்ம பழிவாங்கன்ற உணர்வுலாம் கிடையாது. இந்த ஏஹெச்ன்றவர் என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஏரியாவுடைய ஹெட்டாக இருக்கார். அவர் தான் முதலீட்டாளர்கள்ட்ட கை நீட்டி பணம் வாங்குறாரு. அந்த பணம் வாங்கின ஏஹெச் கடைசி வரைக்கும் நம்பி நம்ம கொடுக்குறோன்னா, அந்த நம்பிக்கைக்கு துரோகம் இல்லாமல் கடைசி வரைக்கும் யாருக்கு துணையாக இருக்கணும்னா 100% முதலீட்டாளர்களுக்கு துணையாக இருந்து நிறுவனத்தோட தொடர்பு கொண்டு நமக்கு தீர்வு தேடி தரணும். ஆனால் 90-95% ஏஹெச் ஆர்ஹெச் எல்லாம் நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு மக்களை நடுஆத்தில் தெருவில் விட்டுவிட்டு அவர்கள் நிறுவனம் கூறும் வார்த்தைகள், நிறுவனம் கூறும் செயல்பாடுகளில் பங்கிட்டு செயல்பட்டு திருப்பியும் ஒரு வியாபார நோக்கத்தில் டைப் ப்ராஜெக்ட் செய்து கொண்டு அதில் அவர்கள் பணம் சம்பாதித்து கொண்டு நம்மளை அப்படியே சும்மா ஒரு டிஷ் பேப்பர் கணக்காக வாங்கினோம், தொடச்சோம், கீழே போட்டோம் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் முரண்பாடு. இதனால் கிட்டத்தட்ட இந்த முதலீட்டாளர்களில் 80% பேர் அது திக்கு திசை இல்லாமல் திணறி நின்ன ஆட்கள் தான். அதுக்கப்புறம் விழிப்புணர்வு கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணி இஓடபிள்யூவில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 65,000-70,000 கம்ப்ளைண்ட்டு கொண்டு வந்திருக்கு. 7,000 கோடி 8,000 கோடி லயபிலிட்டி இருக்குன்ற ஒரு விஷயத்தை அரசாங்கமும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உருவாகிருக்கு. செட்டில்மெண்ட்டுக்கும் இலகாக நிறைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. போன வாரத்துக்கு முன்ன வாரம் சென்னையில் முதல் இறங்கி நடக்கிறப்ப நாங்கள் இந்த நியோமேக்ஸ் ஸ்கேம் இதனுடைய மூலமாக அனைத்து சங்கங்களுடைய பொறுப்பாளர்கள் அதில் இருக்கிறாங்க. எல்லாரும் கலந்து பேசி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணும் அப்படின்ற காரணத்தால் தமிழக அரசின் தலைமை பொறுப்பிலிருந்து அனைத்து பொறுப்பில் இருக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, சபாநாயகராக இருந்தாலும் சரி, போலீஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, சட்ட ஆலோசகராக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சந்திச்சிருக்கோம். சந்தித்து எல்லாத்துக்கும் மனு கொடுத்து பெட்டிஷன் கொடுத்து
எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் தெரியப்படுத்தி இதன் உள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்ற அந்த அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழு ஒத்துழைப்பு நாங்கள் தருகிறோம் என்ற வாக்குறுதியோடு ஒவ்வொரு அதிகாரிகளும் எங்களுக்கு ஒரு நல்ல வாக்குறுதிகளை கொடுத்து அனுப்பினார்கள். அது எங்களுக்கு ரொம்ப மிகவும் ஒரு நம்பிக்கை விட்டுச்சு. காரணம் என்னென்னா, நமக்கு எப்படியா இருந்தாலும் இன்றைய கால சூழ்நிலை அரசியல் மாற்றம்